வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட அடுத்த வீடியோவில் இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி பார்ட் 2. சரியா? பிப்ரவரி பார்ட் 2 ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல பார்ட் 1ஓட வீடியோ இருக்கும், எடுத்து ஒரு தடவை பாருங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 35+ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு 45 to 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ரைட்? அது கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா இப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளால அந்த ஒரு மந்த்துக்கான 100ன்ற டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரீசெண்டா நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1 அது போக அதுக்கு முன்னாடி நடந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் இதுல கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸை நான் கம்பைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் மட்டும் கம்பைல் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா அதை எடுத்து மட்டும் அதை பேஸ் பண்ணி ஒரு கரண்ட் அஃபேர் வீடியோ மாதிரி நம்ம போடலாம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும். ரைட்? எல்லாமே ரீசெண்ட் தான். இந்த ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போல, இதுக்கு முன்னாடி போனா ரொம்ப பழசா போயிடும். ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிளே பழசு தான், அதுக்கு முன்னாடி போனா ரொம்ப பழசா போயிடும். ஸோ இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். அது போக ஜிஎஸ்க்கும் நான் கம்பைல் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சா அதையுமே நான் வீடியோவா கொடுக்க ட்ரை பண்றேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணுவோம். சரியா? இருக்கிற டைம்ல நான் முடிஞ்ச அளவு கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ கொடுத்துறேன். ரைட்? ஸோ டேரக்டா கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி பார்த்ததை நீங்க ரிவைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ ரெண்டாவது பார்ட்டுக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் தி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் குளோபல் டெக்ஸ்டைல் ஈவெண்ட்? இந்தியாவினுடைய மிகப்பெரிய டெக்ஸ்டைல் ஈவெண்ட் எங்க நடந்துச்சு? பாரத் டெக்ஸ் 2025 அப்படிங்கிற ஈவெண்ட் எங்க நடந்துச்சு? பாரத் டெக்ஸ் 2025 அப்படிங்கிற ஈவெண்ட் எங்க நடந்துச்சு? தி ஆன்சர் இஸ் கிரேட்டர் நொய்டா அண்ட் நியூ டெல்லி. கிரேட்டர் நொய்டா அண்ட் நியூ டெல்லி. ஓகேவா? நோட் பண்ணிக்கலாமா? இந்தியாவோட லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் ஈவெண்ட், அதுக்கு பேர் என்னப்பா? பாரத் டெக்ஸ் 2025. பாரத் டெக்ஸ் 2025. ஸோ 1 minute இதை மட்டும் நோட் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இதனுடைய நோக்கம் என்ன, அதை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். அதுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். ரைட்? நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் செக் பண்ணேன். ஸோ இதனுடைய நோக்கம் என்ன, இந்த பாரத் டெக்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த மீட்டிங்கை பிரைம் மினிஸ்டர் மோடி தான் துவக்கி வச்சிருக்காரு. இதோட நோக்கம் என்னன்னா, இந்தியாவோட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸை, ரைட், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த பாரத் டெக்ஸ் 2025ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இதனுடைய அதாவது இந்தியாவினுடைய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட். ஓகேவா? டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட், துணிகள் இருக்கு இல்லையா, துணிகளுடைய ஏற்றுமதியை நம்ம 3 லட்சம் கோடியிலிருந்து 9 லட்சம் கோடியா மாத்தணும் அப்படின்றதுதான் என்னுடைய நோக்கம். பை 2030 2030க்குள்ள 3 lakh crore இருந்து 9 lakh crore இன்க்ரீஸ் பண்ணணும். எதை? டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டை. ஓகேவா? டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டை 3 லட்சம் கோடியிலிருந்து 9 லட்சம் கோடியா 2030க்குள்ள அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பாரத் டெக்ஸ் 2025 நோக்கம். நோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டைல் இந்தியாவோட லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் ஈவெண்ட். ஓகேவா? ரைட்? ஸோ என்னோட நோக்கம் என்னன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நடந்த இடம் கிரேட்டர் நொய்டா அண்ட் நியூ டெல்லி. இதை சொன்னது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இதை சொல்றாரு. 3 லட்சம் கோடியிலிருந்து 9 லட்சம் கோடியா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு 2030க்குள்ள. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டே இஸ் அப்சர்வ்ட் வேர்ல்ட் ரேடியோ டே? உலக ரேடியோ தினம். கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, உலக ரேடியோ தினம். தி ஆன்சர் இஸ், என்ன சொல்லியிருக்கணும், பிப்ரவரி 13, பிப்ரவரி 13 தான் வேர்ல்ட் ரேடியோ டே. இதனுடைய தீம் என்ன? இதனுடைய தீம், மைய கரு என்ன? ரேடியோ அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ரேடியோ அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ரேடியோவும் பருவநிலை மாற்றமும். ரேடியோவும் பருவநிலை மாற்றமும், அதுதான் இதனுடைய நோக்கம். ரைட்? அதாவது மையக்கரு. வேர்ல்ட் ரேடியோ டே அப்படிங்கிறது 2011 இருந்து செலிப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரைட்டா? 2011 முதல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செலிப்ரேட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2011 தான். ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் 2011. இது யார் செலிப்ரேட் பண்றாங்கன்னா, ஐநாவினுடைய யுனெஸ்கோ அப்படிங்கிற அமைப்பு தான். ரைட்? இதை அப்சர்வ் பண்ற அல்லது செலிப்ரேட் பண்ற ஆர்கனைசேஷன் எது அப்படின்னா, அப்சர்வ் பை யுனெஸ்கோ. ரைட்? யுனெஸ்கோ தான் இதை அப்சர்வ் பண்றாங்க. தீம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? அடுத்த கேள்வி போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ரேடியோ அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். கொஞ்சம் வேகமாக பார்த்தா தான் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்? ஸோ ப்ளீஸ். அடுத்த கொஸ்டின். Which state government has launched நோடி பந்தன் ஸ்கீம்? நோடி பந்தன் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை லான்ச் பண்ண ஸ்கீம், அந்த ஸ்கீமை லான்ச் பண்ண ஸ்டேட் எது? தி ஆன்சர் இஸ் வெஸ்ட் பெங்கால். நோடி பந்தன், நோடி பந்தன் திட்டம். ரைட்? இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நோடி பந்தன் வெஸ்ட் பெங்கால், இதனுடைய நோக்கம் என்னன்னா, டு டெவலப் ரிவரைன் ஏரியாஸ், டு டெவலப் ரிவரைன், ஆற்றை ஒட்டிய, ரைட், ரிவரைன் ஏரியாஸ், ஆற்று பகுதிகள் அல்லது ஆற்றை ஒட்டிய கழிமுகங்களை பாதுகாக்கணும், அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ரைட்டா? கழிமுகங்கள்னா மெயினா இப்போ வெஸ்ட் பெங்கால்ன்றதுனால இங்க என்ன பாயிண்ட்டை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, வெஸ்ட் பெங்கால்ல தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய சதுப்பு நிலமான சுந்தர்பன்ஸ் இருக்கும், சுந்தரவனக்காடுகள். ரைட்? அதாவது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த சுந்தரவனம் அப்படிங்கிற வெட்லேண்டு. ஓகேவா? ரைட்? வெட்லேண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, சுந்தரவன காடுகள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த வெட்லேண்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதும் இந்த நோடி பந்தனுடைய இன்னொரு மறைமுக நோக்கம். ரைட்டா? ரிவரைன் ஏரியாஸ் அல்லது ரிவரைன் பேசின்ஸ் அப்படின்னாலே அங்க இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே சுந்தர்பன்ஸ்ல தான் போய் மீட் ஆகுது, அந்த வெட்லேண்ட்ல தான் மீட் ஆகுது. அந்த வெட்லேண்டையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நோடி பந்தன் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் டு டெவலப் ரிவரைன் ஏரியாஸ். ரைட்? அடுத்த கொஸ்டின். Which institution has introduced a new digital platform called மித்ரா? மித்ரா அப்படிங்கிற நியூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை உருவாக்குன இன்ஸ்டிடியூஷன் எது? தி ஆன்சர் இஸ் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபி. ரைட்? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ரைட்? இது இந்த மித்ரா அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் எது ரிலேட்டடானது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடானது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ ஆடெல்லாம் வரும்ல, ரைட்? ரிலேட்டட் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மித்ரா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து, இதுக்கு ஃபுல் ஃபார்ம் நீங்க அவ்வளவு பெருசெல்லாம் படிக்க தேவையில்லை, அது எது தொடர்பானது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியாவில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் அது ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரைட்டா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரெகுலேட் பண்ற அத்தாரிட்டி தான் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ரைட்? இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரெகுலேட் பண்ற அத்தாரிட்டி அப்படிங்கிறது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி. ஃபுல் ஃபார்மே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? மித்ரா அப்படிங்கிறது யாருடையது? செபியோடது. எதுக்கானது? மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமானது. அடுத்த கேள்வி. ரைட்? அடுத்த கேள்வி. வாட் இஸ் தி ரேங்க் ஆஃப் இந்தியா இன் தி கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ், CRI? கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2025 இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்து 6th, 6ஆம் இடம். ஸோ கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ்னா என்ன? இப்போ இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, பருவநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் பட்டியல் தான் இந்த கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ். ரைட்? அப்ப அதிகமா சூறாவளி வர்றது, வெள்ளம் வர்றது, புயல் வர்றது, சுனாமி வர்றது, இந்த மாதிரி பருவநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் அடிப்படையில அதிகமா பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் பட்டியல்ல இந்தியா எத்தனாவதுல இருக்கு? 6ஆவதுல இருக்கு. இதை ரிலீஸ் பண்ற ஆர்கனைசேஷன் எது அப்படின்னா ஜெர்மன் வாட்ச். ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கு. 150+ கண்ட்ரீஸ்க்கான லிஸ்ட் அவங்க விட்டுருக்காங்க. அக்யூரேட் டேட்டா இல்லை, 150+ கண்ட்ரீஸ் தான் இருக்கு. ஸோ 150க்கும் மேற்பட்ட நாடுகள்ல ஆய்வு செஞ்சதுல இந்தியா 6ஆவது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ்ல அதிகமா பாதிக்கப்படக்கூடிய நாடுனா டொமினிகா அப்படிங்கிற நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதிகமா அந்த மாதிரி கிளைமேட் ரிஸ்க்ல அதிகமா பாதிக்கப்படக்கூடிய நாடு வந்து டொமினிகா அப்படிங்கிற நாடு தான். ரைட்? ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? தென் அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கேள்வி. விச் ஆர்கனைசேஷன் ஹஸ் லான்ச்ட் தி கேம்பெயின் இமேஜின் அ வேர்ல்ட் வித் மோர் விமன் இன் சயின்ஸ்? அறிவியலில் அதிகமான பெண்கள் அல்லது அறிவியலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துதல் அப்படிங்கிறது தொடர்பான கேம்பெயினை லான்ச் பண்ண ஆர்கனைசேஷன் எது? எது ஆன்சர் என்னவா இருக்கலாம்? ஒரு கெஸ்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுது? தி ஆன்சர் இஸ் யுனெஸ்கோ. யுனெஸ்கோட ஃபுல் ஃபார்ம் இங்க தெரிஞ்சுங்க, அதுக்கு தான் ஃபுல்லா கொடுத்துருக்கேன். யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ரைட்? WHO அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், IMFனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ரிவேஷன்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேம்பெயினை யுனெஸ்கோ எதுக்கு லான்ச் பண்றாங்க அப்படின்னா February 11 ஒரு இம்பார்ட்டன்டான டே. ஸோ என்ன டே அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ்.
இன்டர்நேஷனல் டே ஃபார் விமென் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். அறிவியலில் பெண்களும் பெண் குழந்தைகளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேவை February 11 யுனெஸ்கோ அப்சர்வ் பண்றாங்க. ரைட், அதாவது அறிவியல்ல பெண்களின் பங்கு அதிகரிக்கும் போதுதான் மனிதர்களுடைய முன்னேற்றம் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அதுக்காக February 11 அவங்க செலிப்ரேட் பண்றாங்க, செலிப்ரேட்டட் பை யுனெஸ்கோ. அதுக்காக லான்ச் பண்ண கேம்பெயின் தான் இமேஜின் அ வேர்ல்ட் வித் மோர் விமென் இன் சயின்ஸ். ஓகேவா, நோட் பண்ணிக்கங்க. அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन, next question, right? So 2 countries launched trust initiative to boost cooperation in critical minerals in 2025 February. முக்கியத்துவம் வாய்ந்த மினரல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக அல்லது அது ரிலேட்டடான கோஆபரேஷனுக்கு ட்ரஸ்ட் அப்படின்னு இனிஷியேட்டிவை கொண்டு வந்த 2 நாடுகள் எது அப்படின்னா இந்தியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ரீசெண்டா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்டா இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு பிரச்சனையா இருந்தது. ஏன்னா சைனா வந்து அவங்களுடைய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அல்லது க்ரூசியல் மினரல்ஸ் நாங்க ஷேர் பண்ண மாட்டோம் யாரோடையும். இப்போ குறிப்பா நீங்க டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாமே தேவை. ஓகே, இப்போ இந்தியா வந்து செமிகண்டக்டர் மிஷன்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்போ செமிகண்டக்டர் மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாம் தேவை. அது சைனாவோட ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அதை ஓவர் கம் பண்றதுக்காக ட்ரஸ்ட்னு ஒரு இனிஷியேட்டிவை இந்தியாவும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ட்ரஸ்ட் அப்படின்னா இந்தியா யுஎஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது எதுக்கானது அப்படின்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கானது. ரைட், அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட், வேர் வாஸ் 8th edition ஆஃப் இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ்? இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ், இந்திய பெருங்கடல் மாநாடு. இந்திய பெருங்கடல் மாநாடு எங்க நடந்தது? இந்திய பெருங்கடல் மாநாடு 8வது மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா மஸ்கத், ஓமன். மஸ்கத் அப்படிங்கிற நாட்டுல நடந்தது. ஓமன்ல இருக்கக்கூடிய மஸ்கத்ல நடந்தது இந்திய பெருங்கடல் மாநாடு, 8வது மாநாடு. ரைட்டா, 8வது மாநாடு Februaryல மஸ்கத்ல நடந்தது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ஸ்கீம் லான்ச் டு ரீடெவலப் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இன் அக்ராஸ் இந்தியா? இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களினுடைய மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? தி ஆன்சர் இஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசெண்டா ரயில்வே லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் இது. அக்ராஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரயில் நிலையங்கள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையுமே ஏர்போர்ட் மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற மோடியோட விஷனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் மதுரை ஸ்டேஷன் இருக்கலாம், சவுத்தில் நிறைய ஸ்டேஷன், கிட்டத்தட்ட மதுரை டிவிஷனில் மட்டும் 90க்கும் மேற்பட்ட ஸ்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா, அதனால சரி, மதுரை டிவிஷன் சதன் ரயில்வேல மட்டும் சரி, மதுரை இல்லை, சதன் ரயில்வேல மட்டும் 90க்கும் மேற்பட்ட ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரைட், இதனுடைய நோக்கம் என்னன்னா ஸ்டேஷன்ஸை ஏர்போர்ட் மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறது தான். பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம். ரைட், அடுத்த கேள்வி, which state has launched clean mobility policy? Clean mobility policy 2025 to 2030 லான்ச் பண்ண ஸ்டேட் எது? கிளீன் மொபிலிட்டி பாலிசி. ரைட், இப்போ மொபிலிட்டி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டேஷனை மீன் பண்ணுது. ஓகேவா, ரைட், வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல கொஞ்சம் கம்மி பண்ணணும், கிளீனா இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது ஸ்கீம் வந்து கர்நாடகாவோட ஸ்கீம். எதுக்காக அப்படின்னா ஃபுல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை அடாப்ட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கிளீன் மொபிலிட்டி பாலிசி. ரைட்டா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை அடாப்ட் பண்ணணும். ரைட், உங்களுக்கு தெரியல, இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பெங்களூர் வந்து அதிகமான டிராஃபிக் கொண்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதிகமாக டிராஃபிக் வந்து பெங்களூர்ல இருக்கும். அப்போ பெங்களூர் வந்து நீங்க கர்நாடகாவோட ஈஸியா ரிலேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரிலேட் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை அதிகமாக புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கிளீன் மொபிலிட்டி பாலிசி, கர்நாடகா. ஓகேவா, அடுத்த கேள்வி, ஆனைமுடி சோலா நேஷனல் பார்க். ஆனைமுடி சோலா நேஷனல் பார்க் எந்த ஸ்டேட்? தி ஆன்சர் இஸ் கேரளா. ஆனைமுடி சோலா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது கேரளாவோடது. ஓகேவா, பேசிக்கான ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின். ஆனைமுடி சோலா கேரளா. அடுத்து, காருண்ய ஆரோக்கிய சுரக்ஷ பதாதி. காருண்ய ஆரோக்கிய சுரக்ஷ பதாதி இஸ் an initiative of which state? இந்த ஒரு ஸ்கீம் எந்த ஸ்டேட்டோடது? அகைன் தி ஆன்சர் இஸ் கேரளா. கேரளாவோடது. இந்த ஸ்கீமுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இது ஒரு ஹெல்த் கேர் பாலிசி. ரைட்டா, ஸோ ஹெல்த் கேர் சுகாதார திட்டம், ஹெல்த் கேர் பாலிசி.
ஸோ இந்த பாலிசியோட நோக்கம் என்னன்னா 5 lakh ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் எவ்ரி ஃபேமிலி. ஃபார் அ ஃபேமிலி, ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு. ரைட்டா? ஃபார் ஃபேமிலி, இங்க மேக்சிமம் ஃபார் தி புவர்ஸ். ஓகேவா? இதனோட நோக்கம் என்ன? மருத்துவ காப்பீடு. இப்ப இந்த கேள்வி ஆரோக்கிய அப்படின்னு வந்துச்சு இல்லையா? ஆரோக்கியம் அப்படின்னாலே உடல் நலம் தான். அப்ப ஆரோக்கிய சுரக்ஷா, அப்ப மருத்துவத்துக்கான உடல் நலத்திற்கான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ மருத்துவ காப்பீடு தான். மருத்துவ காப்பீடு 5 லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு. இந்த ஸ்டேட் கேரளா. காருண்ய ஆரோக்கிய சுரக்ஷா பதாதி. ரைட்? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட். மவுண்ட் எட்னா, ரொம்ப முக்கியமான ஒரு மவுண்ட். மவுண்ட் எட்னா அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியில லொக்கேட் ஆயிருக்கு? ரைட்? மவுண்ட் எட்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு மவுண்ட். ஏன்றதை சொல்றேன். இது லொக்கேட் ஆன இடம் இட்டாலி. ஓகேவா? ரைட். மவுண்ட் எட்னா அப்படிங்கிறது சம்பந்தமா நீங்க 2 ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு வந்து இது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் இது. ஓகேவா? கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி, ஹெரிட்டேஜ் சைட். ஏன் அப்படின்னா இதுதான் யூரோப்ல, ஐரோப்பா இருக்குல்ல, யூரோப்ல இருக்கக்கூடிய டாலஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ. டாலஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிக உயரமான, அதே நேரத்தில் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய எரிமலை. ரொம்ப முக்கியமானது. மவுண்ட் எட்னா அப்படிங்கிறது எரிமலை. அது ஒரு வல்கனோ. ஓகேவா? அது எங்க இருக்கு? இட்டாலியில இருக்கு. இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி போலாமா? மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். அடுத்த கேள்வி. which country is host BRICS 2025 summit? 2025ஆம் ஆண்டு பிரிக்ஸ் மாநாட்டை நடத்திய நாடு எது? நடத்த போகும் நாடு எது? எப்படி நினைச்சுங்க. ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தி ஆன்சர் இஸ் பிரேசில். பிரேசில் தான் நடந்துச்சு. ஸோ பிரிக்ஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பிரிக்ஸை பத்தி பேசிக் ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்லட்டுமா? ஸோ பிரிக்ஸ் எப்போ உருவாக்கப்படுது? பிரிக்ஸ் வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணப்படுதுன்னா 2009. பிரிக்ஸ் உருவாக்கப்பட்டது 2009. அது 2009 உருவாக்கப்படும் போது அது என்ன பேர்ல இருந்ததுன்னா பிரிக் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ பிரிக், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரேசில், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரஷ்யா, ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியா, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைனா. 2009 4 நாடுகள் தான். 2010 தான் அது என்னவா மாறுதுன்னா பிரிக்ஸா மாறுது. சவுத் ஆப்பிரிக்கா சேருது. என்ன சேருது? சவுத் ஆப்பிரிக்கா சேருது. ஸோ அந்த அந்த நாடுகள்லாம் சேர்ந்து பிரிக்ஸா மாறிடுது. ஓகேவா? இப்போ கரண்டா ஆரம்பிக்கும் போது 4 நாடுகள் தான். 2010 5 நாடுகள். இப்ப பிரசண்டா 11 நாடுகள் இருக்காங்க. அதுல 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. 11 மெம்பர்ஸ் 5 பேரை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா சேர்ந்தது வந்து சவுதி அரேபியா, அதே மாதிரி ஈஜிப்த், எகிப்து, யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அடுத்து எத்தியோப்பியா, தென் ஈரான். இப்ப இங்க ஒரு 5 சொல்லிட்டேன்னா அடுத்து இந்த 11 பேர்ல இந்த 5 பேர் வந்து 2024ஆம் ஆண்டு சேர்ந்தாங்க. ஓகேவா? சவுதி, எஜிப்து, யுஏஇ, எத்தியோப்பியா, ஈரான். ரீசெண்டா இப்ப 2025 இந்தோனேஷியா ஃபுல் டைம் மெம்பர் ஆயிருக்காங்க 2025. ஸோ மொத்தமா 11 மெம்பர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுல ரீசெண்டா சேர்ந்த நாடு எது அப்படின்னா இந்தோனேஷியா. ரைட்? ரைட். ஸோ அதுதான் இந்த பிரிக்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. உருவாக்கப்பட்டது 2009. எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த 5 நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புக்காக. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கான ஒத்துழைப்புக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 2026 பிரிக்ஸ் மாநாட்டோட தலைமையா இருக்க போற நாடு எது அப்படின்னா இந்தியா. ஆன்சர் 2026 இந்தியா தான் பிரிக்ஸ் மாநாட்டை நடத்த போகுது. அதான் 2025 நடந்த மாநாடுல மோடி உறுதிப்படுத்திட்டு வந்திருக்காரு. 2026 இந்தியா தலைமை தாங்கும் அப்படிங்கிறத மோடி சொல்லிட்டாரு. ஸோ பிரிக்ஸ் வந்து 2026 இந்தியாவில் நடக்க போகுது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2025 இப்போ கரண்ட் இயர்ல அது பிரேசில் தான் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த பேசிக் ஃபேக்ட்ஸ் பிரிக்ஸ் சம்பந்தமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி. தி 6th எடிஷன் ஆஃப் தர்மா கார்டியன் எக்ஸசைஸ். தர்மா கார்டியன் அப்படிங்கிற எக்ஸசைஸ் எந்த 2 நாடுகளுக்கு இடையில நடந்தது அப்படின்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில நடந்தது. ஸோ இது ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். ராணுவ பயிற்சி எங்க நடந்தது அப்படின்னா அகைன் ஹெல்ட் அட் ஜப்பான் தான். இந்தியாவில் நடக்கல, ஜப்பான்ல நடந்தது. ஹெல்ட் அட் ஜப்பான். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? தர்மா கார்டியன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான ராணுவ கூட்டு பயிற்சி. இது இந்த முறை ஜப்பான்ல நடந்திருக்கு.
ஓகேவா? அடுத்த கேள்வி, which organization has released 2025 edition of International Classification of Diseases? நோய்களின் வகைப்பாடு தொடர்பான அட்டவணையை 2025 ஆண்டுக்கான அட்டவணை வெளியிட்டது. நோய்கள் வந்துருச்சு, டிசீசஸ் வந்துட்டாலே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான். ஈஸியான கொஸ்டின். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் அப்படிங்கிறது தான் இதற்கான பதில். ஓகேவா? உலக சுகாதார நிறுவனம். ரைட், அடுத்த கொஸ்டின் போலாமா? இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் டிசீசஸ். ஸோ சொன்னது வரைக்கும் ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓரளவுக்கு எழுதிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which space organization designed and developed world largest solid propellant mixture for rocket motors? உலகத்தில் மிகப்பெரிய லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டாங்களா, இந்த மாதிரி வந்துட்டாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாலிட் ப்ரொப்பலண்ட் மிக்சர் ஃபார் ராக்கெட் மோட்டார்ஸ் தயாரிச்ச நிறுவனம் எது? எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா இஸ்ரோ தான், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ரைட், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தான் அந்த சாலிட் ப்ரொப்பலண்ட் மிக்சரை தயாரிச்சிருக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்த கேள்வி, which zoological park is home of India's first biobank? பயோபேங்க்குக்கான இந்தியாவில் பயோபேங்க் அப்படிங்கிற, பயோபேங்க் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, உயிரினங்களுக்கான ஒரு வங்கி மாதிரி. இப்ப மனிதர்களுக்கு ரத்த வங்கி இருக்கு இல்லையா, இப்ப மனிதர்களுடைய ரத்தத்தை பாதுகாக்கிறது பிளட் பேங்க் இருக்கும். அது மாதிரி உயிரினங்களுக்கான ஒரு வங்கி பயோ பேங்க் அப்படிங்கிறது எந்த ஜுவாலஜிக்கல் பார்க்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க். பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜி பார்க் அப்படிங்கிற பேங்க்ல தான், இந்த பார்க்ல தான் பயோ பேங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பத்மஜா ஜுவாலஜிக்கல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால். கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துல இருக்கு. ரைட், பயோ பேங்க் அப்படின்னா பத்மஜா ஞாபகத்துக்கு வரணும். எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ரைட்டா? ரைட், அடுத்த கொஸ்டின், ரீசெண்டா நியூஸ்ல இருந்த இந்த கல்ஃப் ஆஃப் இலியாத், கல்ஃப் ஆஃப் இலியாத் அப்படிங்கிறது எந்த எந்த சீல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கல்ஃப் ஆஃப் இலியாத். ரைட், இலியாத் கல்ஃப் அப்படிங்கிறது எந்த சீல இருக்கு, எந்த சீல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இலியாத் கல்ஃப். ஓகேவா? ஸோ தி ஆன்சர் இஸ் எந்த சி அப்படின்னா ரெட் சி, செங்கடல். எங்க இருக்கு அப்படின்னா செங்கடல் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஈரான் ஈராக் வார் நடந்தது இல்லையா, அது சம்பந்தமா தான் இந்த இலியாத் அப்படிங்கிறது நியூஸ்ல இருந்துச்சு. ரைட்டா? ஈரான் ஈராக் வார் சம்பந்தமா தான் நியூஸ்ல இருந்துச்சு. ஞாபகத்தில் வச்சுக்காங்க, செங்கடல்ல இருக்கு. ஓகேவா? ரைட், அடுத்த கேள்வி, ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்? யாரு இந்திய தலைமை தேர்தல் ஆணையரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார்? ரொம்ப முக்கியமான ஈஸியான கொஸ்டின். தி ஆன்சர் இஸ் கியானேஷ் குமார். ரைட், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரீசெண்டா அப்பாயிண்ட் ஆனவர் வந்து கியானேஷ் குமார். இப்பதான் அப்பாயிண்ட் ஆனார். கண்டிப்பா கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி கேட்டாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், which state become the first in India? இந்தியாவின் முதல் முறையாக have a translation system in the legislation assembly. இப்ப பார்லிமெண்ட்லாம் அப்படி ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். இப்போ ஒரு மெம்பர் வந்து தமிழ்ல பேசுறாருன்னா அதை தேவையான மொழியில் அதுல இங்கிலீஷ்ல ஹிந்தியில இமீடியட்டா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ரியல் டைம் டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. அதே மாதிரி முதல் முறையா ஒரு மாநில சட்டமன்றத்துல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம் அறிமுகப்படுத்தின மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ரைட்டா? உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரைட்டா? ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன்னா அந்த மெம்பர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் பேசுறத தேவையான மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. இது பார்லிமெண்ட்ல இருக்கு. பார்லிமெண்ட்ல முன்னாடி இருந்தே இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றத்துல, மாநில சட்டமன்றத்துல அறிமுகப்படுத்தின மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஏர் ஆர்ட் வால் மியூசியம்? திறந்தவெளி கலை மியூசியம் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் நியூ டெல்லி. எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்கன்னா நியூ டெல்லியில இனாகிரேட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ ரீசெண்டா இந்தியன் மெட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்திய வானிலைத்துறை, அதாவது வானிலை அறிக்கையெல்லாம் தயாரிப்பாங்களே, மெட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், IMD, இந்தியன்
மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட 150 இயர்ஸ் ஆயிடுச்சு, 150 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த ஆண்டுகளை, அந்த 150 ஆண்டை கமாமரேட் பண்றதுக்காக இதை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஐஎம்டி இந்தியன் மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதனுடைய 150ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தினத்தை அனுசரிக்கிறதுக்காக ஓப்பன் ஏர் ஆர்ட் வால் மியூசியம் திறந்திருக்காங்க நியூ டெல்லியில. ஓகே, ஓப்பன் ஏர் ஆர்ட் வால் மியூசியம் நியூ டெல்லி. ஸோ அடுத்த கேள்வி, துலாரி கன்யா ஸ்கீம், துலாரி கன்யா ஸ்கீம் launched in which state government? launched by எந்த ஸ்டேட்? the answer is அருணாச்சல் பிரதேஷ். துலாரி கன்யா ஸ்கீம் launched by அருணாச்சல் பிரதேஷ். எதுக்காக அப்படின்னா அங்க பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு. ஓகே, இது வந்து கேர்ள் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கீம், பெண் குழந்தைகளை முன்னேற்றுவதற்கான ஸ்கீம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, கேர்ள் சைல்டு பிறந்துச்சு அப்படின்னா, சாரி கேர்ள் சைல்டு, ரைட், தப்பா எழுதிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. பெண் குழந்தைகள் பிறந்தது அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளோட பேர்ல 30,000 rupees, 30,000 ரூபாய் பிக்ஸ்டு டெபாசிட்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க. பெண் குழந்தைகள் பிறப்பதை ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான், பெண் குழந்தைகள் மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தொட்டில் குழந்தை திட்டம் ஒன்று இருந்தது, ரைட், கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி கேர்டல் பேபி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இதுவும் துலாரி கன்யா ஸ்கீம். ஸோ பெண் குழந்தைகள் பேர்ல 30,000 ரூபாய் பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு வச்சிருவாங்க. அந்த பெண் குழந்தை வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய கல்விக்கோ திருமண உதவிக்கோ அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி, செகண்ட் ஆல் இந்தியா ஸ்டேட் வாட்டர் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், நீர்வள அமைச்சர்கள் மாநாடு இரண்டாவதா எங்க நடந்தது? இரண்டாவது நீர்வள அமைச்சர்கள் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா உதய்பூர், ராஜஸ்தான். ரைட், ஆல் இந்தியா ஸ்டேட் வாட்டர் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், நீர்வள அமைச்சர்கள் மாநாடு எங்க நடந்தது? உதய்பூர், ராஜஸ்தான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, who has been named as BBC Indian sportswomen? ரொம்ப முக்கியமான கேள்வி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் ஸ்போர்ட்ஸ் விமன், விளையாட்டு சிறந்த விளையாட்டு வீராங்கனை 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த விளையாட்டு வீராங்கனையா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாரு? தி ஆன்சர் இஸ் மனு பாக்கர். மனு பாக்கர். உங்களுக்கான கொஸ்டின் நான் சொல்றேன். மனு பாக்கர் என்ன ஸ்போர்ட்ஸ், ஏன் அவங்க நியூஸ்ல இருந்தாங்க? why she is news, she is related with which sport? ரொம்ப முக்கியமான கேள்வி. பிபிசி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் விமன் மனு பாக்கர். ரைட், அவங்க என்ன ஸ்போர்ட், என்ன ஏன் நியூஸ்ல இருந்தாங்கன்றத கமெண்ட்ல போடுங்க, தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, which state has launched ஜல் கலாஷ்? ஜல் கலாஷ், ஜல் கலாஷ் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? அதை அப்படி எப்படி கேட்குறாங்கன்னா, prevent plastics waste from entering the கங்கா, கங்கை நதியில பிளாஸ்டிக் வேஸ்ட் கலக்காம இருக்கிறதுக்காக ஜல் கலாஷ் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? கங்கான்னு வந்துட்டாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது உத்தரப்பிரதேஷ் தான். டைரக்டா உத்தரப்பிரதேஷ் நீங்க போட்டுடலாம். ரைட்டா, உங்களுக்கு தெரியலனா கூட உத்தரப்பிரதேஷ் நீங்க போடலாம். நீங்க அட்டம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் போடலாம். ரைட், இப்ப ஏன் ஜல் கலாஷ் அப்படின்னா எதுக்கு ஜல் கலாஷ்ன்றதும் கொஸ்டின்ல இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டு பிரிவென்ட் பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் கழிவு பொருட்கள் வந்து கங்கையில கலப்பதை தடுப்பதற்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரைட், யார் அறிமுகப்படுத்தியிருக்கா? உத்தரப்பிரதேஷ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி, மிஸ்ஸிங் ட்ரைப் அப்படிங்கிற ட்ரைப், மிஸ்ஸிங் ட்ரைப் அப்படிங்கிற ட்ரைப் எந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் அதிகமா இருக்காங்கன்னு கொஸ்டின். ஸோ மிஸ்ஸிங் ட்ரைப்ஸ் தி மோர் இன் அசாம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட்டா, மிஸ்ஸிங் ட்ரைப் எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்காங்க? தி ஆன்சர் இஸ் அசாம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், வேர் வாஸ் சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கான்ஃபரன்ஸ்? 2025ஆம் ஆண்டுக்கான சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கான்ஃபரன்ஸ் CIO எங்க நடந்தது அப்படின்னா தி ஆன்சர் இஸ் நியூ டெல்லி. சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்ததுன்னா நியூ டெல்லியில நடந்தது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், அடுத்த கேள்வி, which organization has launched the first quantum computing chip? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப்பை லான்ச் பண்ண ஆர்கனைசேஷன் எது? அந்த சிப்பு பேரை கொஸ்டின்லேயே கொடுத்துட்டோம் நம்ம, மஜோரனா 1. ரைட்டா, இது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் தான் இருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டிங்கான முதல் சிப்பான மஜோரனாவை லான்ச் பண்ண ஆர்கனைசேஷன் எது? தி ஆன்சர் இஸ் மைக்ரோசாஃப்ட். மஜோரனா சிப் நீங்க வச்சு கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மஜோரனா, மைக்ரோசாஃப்ட் அப்படி கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப். ஓகேவா? தி ஆன்சர் இஸ்
மஜோரனா 1. நீங்க மஜோரனான்றதா ரொம்ப இம்பார்ட்டன்டா ஞாபகம் வச்சுக்கணும். மஜோரனா அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி, ரீசெண்டா நியூஸ்ல இருந்த பர்கின்சன் டிசீஸ் அப்படிங்கிற டிசீஸ் எது சம்பந்தமானது? பர்கின்சன் நோய், நீங்க சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பர்கின்சன் நோய், பர்கின்சன் நோய் அப்படிங்கிறது எந்த உறுப்பு பாதிப்படைகிறது அல்லது எதனால ஏற்படக்கூடிய டிஸார்டர் அப்படின்னா அது மூளை சம்பந்தமானது. பர்கின்சன் நோய் எது தொடர்பானதுன்னா மூளை சம்பந்தமானது. நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படுவதனால் ஏற்படக்கூடியதுதான். ரைட்டா? அதே மாதிரி இங்க கார்டியோ அப்படின்னா அது இதயம் சம்பந்தமானது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா நோய் எதிர்ப்பு தடை. இப்ப எய்ட்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். மெட்டபாலிக்கா ஏற்படுது அப்படின்னா உடல்ல ஏதோ ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றத்தினால உருவாகுது. இப்ப நியூரோ அப்படின்னா அது மூளை, கார்டியோனா இதயம், ஆட்டோ இம்யூன் அப்படின்னா நோய் தடை காப்புல ஏற்படக்கூடிய பாதிப்பு. ரைட்டா? இப்ப ஆட்டோ இம்யூனுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள் தான் எய்ட்ஸ். எய்ட்ஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து நியூரோ ஜெனரேட்டிவ். பர்கின்சன் நோய் அப்படிங்கிறது மூளையோட தொடர்புடையது, அதனால நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். அடுத்த கேள்வி, இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே, தாய்மொழி தினம். தாய்மொழி தினம் எந்த நாள் அப்படின்னா தி ஆன்சர் இஸ் February 21. February 21 தான் என்ன ஆன்சர்? வேர்ல்ட் மதர் லாங்குவேஜ் டேக்கான ஆன்சர் February 21. ஸோ தீம் நோட் பண்ணிக்கோங்க, தீம் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஆஃப் மதர் லாங்குவேஜ் டே. ஓகேவா? இது வந்து சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன். சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஆஃப் மதர் லாங்குவேஜ் டே அப்படிங்கிறது தான் தீமே. ஓகேவா? சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஆஃப் மதர் லாங்குவேஜ் டே. ஓகேவா? Right? Shall we move on to next question? அடுத்த கேள்வி போலாமா? So International Mother Languages Day, the answer is February 21. அடுத்த கேள்வி. Right. Recently, which country has assumed chairmanship of Bay of Bengal Intergovernmental Organization? எந்த கண்ட்ரி ரீசெண்டா சேர்மன்ஷிப் அசியூம் பண்ணுச்சு பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத, பே ஆஃப் பெங்கால் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதோட சேர்மன்ஷிப்பை ரீசெண்டா அசியூம் பண்ண நாடு எதுன்னு கேட்குறாங்க. அகைன் நீங்க இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ 2025 இந்த பிஓபியோட ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, எங்க நடந்துச்சு அப்படின்னா இந்த 2025 எங்க நடந்துச்சுன்னா பங்களாதேஷ்ல நடந்துச்சு. இது ஆல்ரெடி கேட்டாங்க, இதுல ஆர்ஆர்பிலே கேட்டாங்க, பிஓபியை பத்தி கேட்டாங்க, பங்களாதேஷ்ல நடந்துச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட சேர்மன்ஷிப்பை இந்தியாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நான் கொஸ்டினா கேட்டிருக்கேன். ஹேஸ் அசியூம்டு, எந்த நாடு பிஓபியோட சேர்மன்ஷிப்பை எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். இந்தியா. ஸோ இப்போதைக்கு யார் இருக்கான்னா இந்தியா தான் இருக்காங்க. ப்ரீவியஸா இருந்தது பங்களாதேஷ். ஓகே, இப்போ சேர்மன் வந்து பிஓபியோட சேர்மன் வந்து இந்தியா தான். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, 14th ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் டைட்டிலை ஜெயிச்சவர் யாரு? 14வது ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யாரு? ஒரே பிளேயர் நமக்கு தெரிஞ்சது, ஸ்னூக்கர்னாலே பங்கஜ் அத்வானி தான். ரைட்டா? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அட்டன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பங்கஜ் அத்வானி போட்டுருங்க, இல்ல ஸ்கிப் பண்ணணும்னு விட்டுருங்க. 14th ஏசியன் ஸ்னூக்கர்னாலே நீங்க மோஸ்ட்லி பங்கஜ் அத்வானி போகலாம். அப்போ 14th ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் வந்து பங்கஜ் அத்வானி தான். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, கஜுராஹோ டான்ஸ் ஃபெஸ்டிவல். கஜுராஹோ எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கஜுராஹோ டான்ஸ் ஃபெஸ்டிவல் ஹெல்ட் இன் மத்திய பிரதேஷ். ரைட்டா? கஜுராஹோ நடன திருவிழா, கஜுராஹோ வந்து மத்திய பிரதேஷ். ரொம்ப முக்கியமான ஒரு கேவ்ஸ் அது. ஓகேவா? அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ பிகம் தி ஃபர்ஸ்ட் பர்சன் வித் பிசிக்கல் டிசபிலிட்டி? ரைட்டா? மாற்றுத்திறனாளி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான மிஷனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ரைட்டா? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தெரியுங்களா, விண்வெளி நிலையத்துக்கு போறதுக்கான ஒரு மிஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மாற்றுத்திறனாளியோட பேர் என்ன அப்படின்னா ஜான் மெக்ஃபால். ஜான் மெக்ஃபால் தான் முதல் மாற்றுத்திறனாளி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ரைட்டா? ஹி இஸ் ஃப்ரம், இவர் வந்து யூரோப்பியனோட ஸ்பேஸ் ஏஜென்சில இருந்து போறாரு. இஎஸ்ஏ, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சில இருந்து அவர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி போலாமா? ஜான் மெக்ஃபால். அடுத்த கேள்வி, வேர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் உமன் பீஸ் கீப்பர்ஸ் 2025?
பெண்கள் மாநாடு 2025 எங்க நடந்தது? தி ஆன்சர் இஸ் நியூ டெல்லி. விமென் பீஸ் கீப்பர்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்ததுன்னா நியூ டெல்லியில நடந்தது. ஓகேவா? அடுத்த கேள்வி போலாமா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டம் இந்தியாவின் முதல் பயோபாலிமர் பிளான்ட்? முதல் பயோபாலிமர் பிளான்ட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, முதல் பயோபாலிமர் பிளான்ட் இந்தியாவில உத்தரப்பிரதேசல லான்ச் பண்ணிருக்காங்கன்றத மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பயோபாலிமர் பிளான்ட் வந்து உத்தரப்பிரதேஷ். ரைட்டா? அதுல எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா லக்கிம்பூர் கேரி. நீங்க லக்கிம்பூர் கேரி ஞாபகத்தில் வச்சுக்க கூட தேவையில்லை, உத்தரப்பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பயோபாலிமர் பிளான்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல லக்கிம்பூர் கேரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட்? லக்கிம்பூர் கேரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், அடுத்த கேள்வி. வாட் இஸ் தி தீம் ஆஃப் ஃபினான்சியல் லிட்ரஸி வீக்? ஃபினான்சியல் லிட்ரஸி வீக் 2025 தீம் என்ன? இப்போ இங்க என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபினான்சியல் லிட்ரஸி வீக் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ற அல்லது அதை அப்சர்வ் பண்ற ஆர்கனைசேஷன் வந்து ஆர்பிஐ. அப்போ ஃபினான்சியல் லிட்ரஸி வீக் அப்படிங்கிறது ஆர்பிஐ ஓடது. ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட்டா? ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அந்த ஃபினான்சியல் லிட்ரஸி வீக் எப்போ செலிப்ரேட் ஆகுது அப்படின்னா பிப்ரவரியோட லாஸ்ட் வீக், அதாவது பிப்ரவரி 24 இருந்து 28 வரைக்கும், பிப்ரவரி 24 இருந்து 28 வரைக்கும் தான் ஃபினான்சியல் லிட்ரஸி வீக்கா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்சர்வ் பண்ற ஏஜென்சி ஆர்பிஐ. அதனுடைய தீம் என்னன்னா ஃபினான்சியல் லிட்ரஸி விமென்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. ஃபினான்சியல் லிட்ரஸி விமென்ஸ் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது தான் தீம். ரைட்டா? ஸோ இப்போ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் நான் கேட்கிறேன். இது ரெண்டாவது கொஸ்டின். ஆர்பிஐயோட பிரசன்ட் கவர்னர் யாரு? ஹூ ஆர் தி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ? தற்போதைய கவர்னர் யாரு? கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கவர்னர் யாரு? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஃபினான்சியல் லிட்ரஸி வீக் 2025 பிப்ரவரி 24 28 செலிப்ரேட் ஆச்சு. அதனுடைய தீம் வந்து ஃபினான்சியல் லிட்ரஸி விமென்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. கவர்னர் யாருன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, அகைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்தியன் நேவி ஷிப் தட் பீயிங் கன்வெர்டட் இன்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம். நீருக்கடியிலான மியூசியமாக கன்வெர்ட் பண்ணப்பட்ட இந்தியாவின் முதல் கப்பல் எது? தி ஆன்சர் இஸ் ஐஎன்எஸ் குல்தார். ஐஎன்எஸ் குல்தார் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல் அண்டர் வாட்டர் மியூசியமா கன்வெர்ட் பண்ணப்பட்ட நேவி ஷிப். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்ததுக்கு போலாமா? அடுத்த கொஸ்டின். விச் இந்தியன் ஸ்டேட் ஹஸ் ஹோஸ்ட் குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட்? உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை 2025 குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண மாநிலம் எது? தி ஆன்சர் இஸ் மத்திய பிரதேஷ். ஆல்ரெடி மத்திய பிரதேஷ் எதுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னா கஜ்ராஹோ டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தோம். இப்போ குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட்டுக்கு பார்ப்போம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தின மாநிலம் மத்திய பிரதேஷ். ரைட். அடுத்த கேள்வி போலாமா? விச் இன்ஸ்டிடியூட் ஹாஸ் ஆர்கனைஸ்ட் நேஷனல் ஸ்டார்ட் அப் ஃபெஸ்டிவல்? நேஷனல் ஸ்டார்ட் அப் ஃபெஸ்டிவலை நடத்தின ஆர்கனைசேஷன்ஸ் எது? தி ஆன்சர் இஸ் சிஎஸ்ஐஆரும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டகிரேட்டிவ் மெடிசன் ஜம்முவும் சேர்ந்து நடத்தினாங்க. சிஎஸ்ஐஆர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டகிரேட்டிவ் மெடிசனும் சேர்ந்து தான் இந்த நேஷனல் ஸ்டார்ட் அப் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை நடத்தியிருக்காங்க. ரைட்டா? நேஷனல் ஸ்டார்ட் அப் ஃபெஸ்டிவல் ஐஐஐஎம் ஜம்மு, ஐஐஐஎம் ஜம்மு, சிஎஸ்ஐஆர் சேர்த்து தான் நடத்தியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து சாகர் கவச் அப்படிங்கிற எக்ஸசைஸை இந்தியன் கோஸ்ட் கார்டு எங்க நடத்தினாங்க 2025? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? சாகர் கவச் அப்படிங்கிறது இந்தியன் கோஸ்ட் கார்டோடது. அது நேவியோட கிடையாது, ஆர்மியோட கிடையாது, கோஸ்ட் கார்டோடது. எங்க நடத்தினாங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல. சாகர் கவச் எங்க நடத்தப்படுது? வெஸ்ட் பெங்கால்ல நடத்தப்படுது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, அகைன் முக்கியமான கேள்வி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடலசன்ட் கேர்ள்ஸ் கிளப், ஃபர்ஸ்ட் அடலசன்ட் கேர்ள்ஸ் கிளப் அண்டர் மிஷன் சக்தி அப்படிங்கிற திட்டத்தின் கீழ வயது வந்த பெண்களுக்கான குழு, கிளப், ஃபர்ஸ்ட் அடல்ட் ஏஜ் அடைஞ்ச பெண்களுக்கான குழு எந்த மாநிலத்துல உருவாக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் அடலசன்ட் கேர்ள் கிளப் அண்டர் மிஷன் சக்தி. ஃபர்ஸ்ட்னு வந்துட்டாலே ரொம்ப முக்கியம். தி ஆன்சர் இஸ் நாகாலாந்துல உருவாக்கப்படுது. ஓகேவா? நாகாலாந்துல உருவாக்கப்படுது. அடுத்த கேள்வி, வேர்ல்ட் சோசியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட், உலகளாவிய சமூக பாதுகாப்பு அறிக்கை 2024-26 ரிலீஸ் பண்ண ஆர்கனைசேஷன் எது? இந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க கண்டிப்பா. சோசியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் வாஸ் லான்ச்டு பை இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், ILO, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். ரைட்டா? ILO சோசியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உலக தொழிலாளர் நிறுவனம்,
அதான் லேபர் ஆர்கனைசேஷன், உலக தொழிலாளர் நிறுவனம் ILO. அடுத்த கேள்வி, which country has launched Zhongxing 10R? Zhongxing 10R, இந்த பேரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சுல. ஆனா இங்க குழப்பறதுக்காக தான் ஜப்பான், வியட்நாம், இந்தோனேஷியாலாம் கொடுத்துருக்காங்க. தி ஆன்சர் இஸ் சைனா. சைனாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி பேர் என்ன? முன்னாடியே சொன்னேன். சைனாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி பேர் என்ன முன்னாடி சொல்லியிருப்பேன். அதை ஒரு தடவை பாருங்க, முன்னாடி வீடியோவில் இருக்கும். ரைட்டா? இஸ்ரோவுக்கு ஒரு ஆன்சரை சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவில் அந்த ப்ரொப்பலண்ட் லான்ச் பண்ணது இருக்கும். சைனாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி பேர் என்ன, ஜப்பானோட ஸ்பேஸ் ஏஜென்சி பேர் என்ன தெரிஞ்சுக்கங்க. ரைட்? அடுத்த கேள்வி, தி கொஸ்டின் இஸ் ட்ரைஃபெட். ட்ரைஃபெட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே ரன் ஆகுது? ட்ரைஃபெட் பேர்ல இருக்கு இல்லையா, ட்ரைபல். ஸோ தி ஆன்சர் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ட்ரைஃபெட் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? ட்ரைஃபெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. அதாவது ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்களே, அதாவது மலைவாழ் மக்கள், அந்த மலைவாழ் மக்களினுடைய பொருட்களை மார்க்கெட்டிங் பண்றதுக்கான ஆர்கனைசேஷன். இப்போ மலைவாழ் மக்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு என்ன வச்சிருப்பாங்க, ஒரு தொழில் இருக்கும் அவங்களுக்கு. அந்த தொழில உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை மார்க்கெட்டிங் பண்றதுக்கான, குறிப்பா மார்க்கெட் பண்றதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு தான் இந்த ட்ரைஃபெட். ஓகேவா? ஸோ இட்ஸ் ரன்ஸ் அண்டர் ட்ரைபல் மினிஸ்ட்ரி. மலைவாழ் மக்களுடைய பொருட்களை சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ட்ரைஃபெட். ஓகேவா? ட்ரைஃபெட் என்னன்னு தெரிஞ்சுச்சா? அடுத்த கொஸ்டின், ஹெராத் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி? தி ஹெராத் ஃபெஸ்டிவல் இஸ் ரிலேட்டட் வித் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஹெராத் ஃபெஸ்டிவல், நான் இதில் ஃபெஸ்டிவல் சொல்லியிருக்கேன், நேஷனல் பார்க் சொல்லியிருக்கேன், ஜுவாலஜிக்கல் பார்க் சொல்லியிருக்கேன், யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜிக்குமே இதில் கலந்து தான் இருக்கு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது ஆன்சர். ஹெராத் ஃபெஸ்டிவல் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்த கேள்வி, நியூகம் யூலோ ஃபெஸ்டிவல். அடுத்த ஒரு ஃபெஸ்டிவல், நியூகும் யூலோ ஃபெஸ்டிவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எந்த ஸ்டேட்ன்றதை நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு. எந்த ஸ்டேட் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். என்ன ட்ரைப்? நியோ. ரைட்? நியாசி அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நியாசி ஞாபகம் வச்சிடலாமா? நியாசி ஃபெஸ்டிவல். இதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போற கடைசி கொஸ்டின். ஸோ இதோட நான் பிப்ரவரியில பார்த்து வச்சிருந்தேன் ரொம்ப இம்பார்ட்டன்டானது எல்லாமே முடியுது. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஃபார் பிப்ரவரி. ஸோ இந்த வீடியோவோட பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்ச் பார்க்க போறோம். மார்ச்சுமே 2 பார்ட்டாக தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரே வீடியோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்துடும். அவ்வளோலாம் நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ 40 to 45 minutes வர மாதிரி 2 வீடியோ பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஏப்ரல், தென் மே, அதுக்கப்புறம் நம்ம பேக் போய் ஜனவரி பார்க்க போறோம். தென் அக்டோபர், நவம்பர், டிசம்பரை ஒரு சிங்கிள் வீடியோஸ்ல பார்க்க போறோம். மோஸ்ட்லி இந்த மந்த்துக்குள்ள இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பிஓஇக்குள்ள கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ இதுதான் டார்கெட். ஏன் கரண்ட் அஃபேர் டார்கெட்டா வச்சிருக்கோம்னா 16 கேள்வி சாலிடா வரும். இதை எப்படியாவது நம்ம 10ல இருந்து 15, அதாவது 12 வரைக்காவது நம்ம போட்டுறணும். 12 கொஸ்டினாவது போட்டுறணும். அதுக்கான ஒர்க்கு தான் இது. திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மார்ச் கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை நான் மீட் பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.